ஆயுத பூஜைக்கு இந்த வருஷம் ஒரு நாள் முன்னாடியே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எப்போதுமே முந்தின நாள் விளக்கக்கூடிய பூஜை பாத்திரம் முதற்கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால விளக்கக்கூடாதுன்றதுனால நான் ஒரு நாள் முன்னாடி திங்கக்கிழமையே வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் வண்டி கழுவுற வேலை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் வேலை முடிச்சிருக்கீங்க, இல்லை என்னெல்லாம் வேலை பாக்கி இருக்குன்றதை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஆயுத பூஜைனாலே சக்கரை பொங்கல், சுண்டல், இதை தாண்டி வேறு என்னென்ன பிரசாதம் உங்கள் வீட்டில் செய்வீங்கன்றதையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னையால் முடிஞ்சால் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு சப்பாத்தியும் கொஞ்சமாக தக்காளி தொக்கும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சப்பாத்தி எங்கள் அம்மா டிபார்ட்மெண்ட், அதை அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க. தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு பிரியாணியோட ஹோல் ஸ்பைசஸ், கருவேப்பிலை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதோட கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, தக்காளியை கட் பண்ணி போடாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து மூடி வச்சு வேக விட்டுறலாம். அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பச்சை வாசனெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். இந்த தொக்கு காலி ஆகிற ஸ்டேஜில் அந்த கடாயில் போட்டு சப்பாத்தியை ஒரு 2 போட்டு நல்லா பரட்டி கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள்.